அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள் நண்பர்களே. நம்ம சேனலுக்கு முதன்முறையாக வரவங்களாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு தந்து கொண்டு இருப்பவர்களாக இருந்தால் மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களோட பகிர்ந்துக்குங்க நண்பர்களே. ரொம்பவும் புரிதலுடைய பதிவாக இருக்கும் கண்டிப்பாக. இப்போ கோவிலுக்கு பூ வாங்கிட்டு போகிறோம், தெளிவாக கேட்டுக்குங்க. வாங்கிட்டு போகிறோம், பூக்கள் சமர்ப்பிக்கணும். இறைவனுக்கு பூக்களை சமர்ப்பிப்பதால் என்ன பலன் அப்படின்னா, சொல்லப்போனால் பூக்களுக்கு இறைவனின் பாதத்தை அடையக்கூடிய ஒரு கருவியாக நாம் இருக்கின்றோம், அவ்வளோதான். எல்லாமே உயிர் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் இப்போ நம்ம அந்த பூக்களையும் அதே வகையில் தான் எடுத்துக்கிட்டு ஆகணும். எல்லாத்துக்குமே ஒரு உயர்ந்த நிலை அப்படிங்கிறது இறைவனின் திருப்பாதத்தை அடைதல் அப்படிங்கிறது. இப்போ அந்த பூக்கள் இறைவனின் திருப்பாதத்தை அடைவதற்கு, அவர்களை அலங்கரிப்பதற்காக நாம் ஒரு கருவியாக மட்டுமே இருக்கின்றோம். இதில் ரொம்ப முக்கியமான விஷயத்தை நம்ம பார்க்கணுன்னா, ஒரு ஆத்ம திருப்தி ஏற்படணும் அப்படிங்கும் போது, பூக்களை வாங்கி சமர்ப்பணம் செய்கின்றோம் அப்படிங்கும்போது நமக்கு ஒரு ஆத்ம திருப்தி ஏற்படணும் அப்படின்னு நினச்சோம்னா, முடிஞ்சளவுக்கு வீட்டில் பூச்செடியில் இருக்கக்கூடிய பூக்களை எடுத்து அதை நாமவே தொடுத்து, எப்படி நாமவே தொடுக்க வேண்டும், எந்த இறைவனுக்கு அதை சமர்ப்பணம் செய்ய போகின்றோமோ அந்த இறைவனின் திருநாமத்தை சொல்லிக்கொண்டே நாம் அந்த பூக்களை தொடுக்க வேண்டும். முடிஞ்சளவுக்கு உதிரி பூக்களாக தருவதை தவிர்த்து கொள்ளலாம். தொடுத்து தருவது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு. அப்படியே அலங்கரிக்கும் போது அது அற்புதமாக இருக்கும். அர்ச்சனைக்கு உதிரிப்பூக்கள் பயன்படுத்துவாங்க, அந்த நேரத்தில் நீங்கள் உதிரிப்பூக்களை கொடுக்கலாம். இப்போ அப்படி கொடுக்கும்போது கண்டிப்பாக மனமானது குளிரும். ஒரு என்ன சொல்கிறது, நாமும் திருப்பாதத்தை அடைய வேண்டும் என்று தான் நிறைய விண்ணப்பித்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் நம்மால் பூக்கள் இறைவனின் திருப்பாதத்தை அடைகிறது அப்படின்னா அது ஒரு சிறப்பான விஷயம் தானே. அப்போ கண்டிப்பாக அதை நம்ம செஞ்சு தான் ஆகணும். அதுவும் நம்ம கையால் தொடுத்து கொடுத்தோம் அப்படின்னா, இறைவனின் மந்திரத்தை சொல்லி தொடுத்து கொடுத்தோம்னா அது ரொம்ப சிறப்பு. சரி, அப்படி கொடுக்கும்போது கோவில்கள்லேருந்து சில பேருக்கு இந்த பூக்கள் கொடுப்பார்கள். பிரசாதமாக உள்ளே இருக்கின்ற தேவக்கனியை கொடுப்பார்கள், இல்லை கனிகள், பழங்கள், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை கொடுக்குறாங்க. அதெல்லாம் என்ன பண்ணுறது அப்படிங்கிற அந்த குழப்பமானது நம்மளுக்கு வரும். சில பேர் ரொம்ப தெளிவாக இருப்பாங்க, அந்த கனிகள் எல்லாம் சாப்பிடலாம். ஆனால் அந்த பூ அப்படின்னு வரும்போது மட்டும் நம்ம பல குழப்பத்திற்கு ஆளாகி விடுகின்றோம். சில பேர் தன்னோட கழுத்தில் வாங்கிப்பாங்க, மாலையை ஏந்தி கொள்வார்கள். சில பேர் அதில் கழுத்தில் ஏற்றிக்க மாட்டாங்க. ஏன்னா இறைவன் இருக்கின்ற இடத்தில் அவர் மட்டுமே பெரியவர், அவருக்கு நிகர் யாரும் இல்லை அப்படிங்கிறனால அந்த மாலையை கழுத்தில் வாங்க மாட்டாங்க, கையேந்தி தான் வாங்கி கொள்வார்கள். அது எப்படி வாங்கினாலும் சரி, அதை பயன்படுத்தும் முறை அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா, அது எங்கேருந்து வருது அப்படின்னா இறைவனின் திருமேனியை அலங்கரித்து வருகிறது. நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, வண்டி வாகனங்களில் கட்டி வச்சுருக்கோம், நம்ம வீட்டு நிலைவாசலில் கட்டி வச்சுருப்பாங்க, சில பேர் பூஜை அறையில் வச்சுருப்பாங்க. இதெல்லாம் சரி. இப்போ வண்டி வாகனங்களில் கட்டினா ரோட்டில் விழுந்தால் கூட அதை கண்டுக்கிறதில்ல. வாங்கும்போது இருந்த பயபக்தி அது ரோட்டில் கலந்து விழும்போது வருவதில்லை. அப்படிங்கும்போது அந்த பூக்களுக்கு அல்லது இறைவனை அலங்கரித்த அந்த பூக்களுக்கு நாம் என்ன மரியாதை கொடுத்தோம் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல கேள்வி. இதையெல்லாம் பார்த்துட்டு இருக்க முடியுமானா தெளிவாக தெரிஞ்சுக்கணும். ஒரு விஷயம் நமக்கு பிரசாதமாக கிடைக்குது, வரமாக கிடைக்கிறது அப்படின்னா அதை பாதுகாக்கணும், ரொம்ப முக்கியம். இப்போ வீட்டில் நிலகாலில் பயன்படுத்துகிறாங்க, பூஜை அறையில் வைக்கிறாங்க அப்படிங்கும்போது கண்டிப்பாக வைக்கலாம். அது அழுகிடக்கூடாது. அந்த பூக்களில் அப்படியே மொயன்னு அந்த மொய்க்கும் இல்லையா, அந்த மாதிரி அது போயிடக்கூடாது. நல்ல வாடுது அப்படிங்கும் போது ஒன்று ஆற்றங்கரையில் இருக்கிறீர்கள் அப்படின்னா நீர்நிலைகளில் அதை விடுற பழக்கமானது இருக்கும். அப்படி இல்லை, நாங்கள் நகரப்பகுதிகளிலே வாழ்கின்றோம் அப்படின்னா பக்கத்தில் மரம் செடி இந்த மாதிரி இருக்குது அப்படிங்கும்போது அந்த மரத்தை சுற்றி சிறியதாக குழி பறித்து அதிலே மூடி வைத்து விடலாம். யாருக்காலும் படாது. இன்னொன்று, அது உரமாக மாறிவிடும். அது அப்படியே வீணடித்து விடக்கூடாது, அழுகிவிடக்கூடாது, தூக்கி எறிந்து விடக்கூடாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இப்போ பூக்கள் வாங்குகிறாங்க, தலையில் பெண்கள் வைக்கிறாங்க இல்லையா, தாராளமாக வைக்கலாம். ஆனால்
அப்படியே அதை வச்சதுக்கப்புறமா கலட்டி தூக்கி போடுறது அப்படிங்கிறது எல்லாமே தவிர்க்கக்கூடிய விஷயமாக இருக்கணும். சில பேர் அதை தலையில் வச்சுக்கிட்டு அப்படியே படுத்து தூங்குவாங்க, கசன்னு போயிடும். அப்படியெல்லாம் பண்ணக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு அதெல்லாம் தவிர்த்துக்கிறது நல்லது. துளசி தந்தாங்கன்னா அதை நம்ம தலையிலேயே வைக்கக்கூடாது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும். அப்போ சின்ன சின்ன விஷயங்கள் தான். ஆனால் இதையெல்லாம் நம்ம சிரத்தையோடு செய்யும் போது கண்டிப்பாக மன நிம்மதியானது அங்கே கிடைக்கும். ஒரு உறுத்தலுமே அங்கே இருக்காது. கையேந்தி வாங்கிக்கிறீங்க, தலையில் வாங்குறதுக்கு பதிலாக கையேந்தி வாங்கிக்கிறீங்க அப்படின்னா அது நம்ம பிக்ஷையாக பெறுகின்றோம் அப்படின்னு அர்த்தம். அதை மரியாதையோடு வீட்டுக்கு கொண்டு வந்து பூஜை அறையில் வைக்கிறோம். அது முறையாக வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட கால அளவு வீட்டில் இருந்ததுக்கப்புறம் அது வாட ஆரம்பிக்கின்றது, அதில் காய ஆரம்பிக்கின்றது அப்படின்னா அது முறையாக வந்துட்டு நீர்நிலைகள்லையோ அல்லது பஞ்சபூதங்களில் குறிப்பாக மண்ணுக்கு வந்துட்டு அது உரமாக இடுகின்றோம். அப்படிங்கும் போதெல்லாம் கண்டிப்பாக அது சிறப்பான விஷயமாகத்தான் இருக்கும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்குங்க நண்பர்களே. எல்லாத்துக்குள்ளேயும் இருக்கின்ற பிரச்சனை எல்லார் மனதுக்குள்ளும் எழக்கூடிய கேள்விதான் இது. சக்திகளிலே நேர்மறை எதிர்மறை என்று 2 வகையான சக்திகள் உண்டு. எப்படி பூமியிலே பகலும் இரவும் இருக்கிறதோ அதே போல் ஆற்றல்களிலுமே நேர்மறை ஆற்றல் எதிர்மறை ஆற்றல் என்று உண்டு. இந்த எதிர்மறை ஆற்றல் அல்லது சக்தியை பயன்படுத்தி பிறர் மீது தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய பழக்கமும் பண்டைய காலத்திலிருந்து இருந்து கொண்டே இருக்கிறது. அதை ஒரு சாரார் மூட நம்பிக்கை என்பார்கள். அதை அனுபவித்தவர்கள் அதனுடைய வேதனையை அனுபவித்திருப்பார்கள், அவர்களுக்குத்தான் தெரியும். இந்த மாதிரி எதிர்மறை சக்திகளிலிருந்து நம்மை காப்பாற்றி கொள்ள வேண்டும், பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிற கேள்வி எல்லார் மனதிற்குள்ளேயுமே இருக்கும். நானும் வாரம் கோவிலுக்கு போகிறேன், தினசரி கோவிலுக்கு போகிறேன், தினசரி வழிபாடு பண்ணுறேன். ஆனாலுமே அந்த சக்திகள் எங்கள் மீது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகிறதே, எதனால் அப்படிங்கிற கேள்வியும் அதனுடைய கூடையே பயணிக்கும். கண்டிப்பாக உண்மைதான். இப்போ வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது, இல்லைன்னெலாம் சொல்லலை. ஆனால் நாம் செய்கின்ற வழிபாடு எத்தன்மை அது அப்படிங்கிறத பொறுத்து தான் அந்த சக்திகள் நம் மீது ஆதிக்கம் செலுத்துமா செலுத்தாதா அப்படிங்கிறத முடிவு செய்ய முடியும். பாதுகாத்துக்கிறதுக்கு சில விஷயங்களை சொல்லிட்டு உளவியல் ரீதியான காரணங்களையும் இதில் சேர்த்தே பார்த்துடுவோம். இந்த தீய சக்திகள்னு சொல்லக்கூடிய எதிர்மறை சக்திகள் நம்மிடம் நெருங்காமல் இருப்பதற்காகத்தான் நமது முன்னோர்கள் சொல்லி வைத்தது இந்த காப்பர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, தாமிரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த உலோகத்தால் செய்யப்பட்ட மோதிரங்கள் அல்லது தடைகளை விரலில் அணிய வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மோதிர விரலில் அணியணும் அப்படின்னு. இன்றைக்கி நிறைய பேர் ஃபேஷனுக்காக எல்லா விரல்லையும் அணிந்துக்கிறாங்க. அப்படியெல்லாம் அணியக்கூடாது. மோதிர விரலில் இந்த தாமிரம் அல்லது காப்பர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தனிமத்தால் ஆன மோதிரத்தை அணிந்து கொள்வது அப்படிங்கிறது உடலில் எப்போவுமே ஒரு நேர்மறையான ஆற்றலை பரவி இருக்க செய்யும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கங்க. தங்கத்தில் போடலாமா, தாராளமாக போடலாம். காலில் தடை அப்படின்னு சொல்லுவாங்க, இரும்பாலான தடை, இரும்பு உலோகத்தால் செய்யப்பட்ட மோதிரம் போல் ஒரு அமைப்பை தான் தடைன்னு சொல்லுவாங்க. அதை காலில் அணிந்துக்கிறதும் உத்தமம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் சாதாரணமாக தெரியும் சில பேர்த்துக்கு, ஆனால் உண்மையாலுமே பாதிக்கப்பட்டவர்களுக்கு தான் அதனுடைய வேதனை புரியும் அப்படிம்பாங்க. அதனால தான் இதை சொல்கிறது. அப்போ இந்த உலோகங்கள் எல்லாம் நம் உடலின் மீது ஒரு ஆற்றலை ஏற்படுத்தி ஒரு பாதுகாப்பு அரணை ஏற்படுத்திவிடும் எப்போ பாதிக்கிறதுக்கு முன்னாடி. அதனால தான் நம்ம கிராமப்புற பகுதிகளெலாம் அன்னையிலேருந்து சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, இந்த மாதிரி தடையை போட்டு விடு, அதே போல் கையில் மோதிரத்தை போட்டு விடு அப்படின்னு சொல்கிறதுக்கான காரணம் எல்லாம் அதுதான். அதே போல் இந்த ஆலயங்களில் காலபைரவர், சக்கரத்தாழ்வார், அந்த மாதிரி காவல் தெய்வங்கள் இருக்கிறார்கள் அல்லவா, இன்னும் பிற தெய்வங்களோட பாதத்தில் வைத்து பூஜை பண்ணப்பட்ட கயிறு, அந்த கயிறை ஒரு 48 நாளைக்கு ஒரு தடக்க மாற்றி மாற்றி நம்ம கையில் கட்டிக்கிறதுமே ஒரு பாதுகாப்பு அரணை ஏற்படுத்தும். எல்லாத்தையும் விட மேன்மையாக சொல்லப்போனால், இப்போ சிவபெருமானை வழிபடுறவங்க ருத்ராட்சத்தையோ ருத்ராட்ச மாலையோ கணத்தில் அணிந்திருக்கும் போது ஒரு பெரிய பாதுகாப்பு அரணை அது உண்டாக்கிவிடும். அதை மீறி எந்த சக்திகளும் நம்மிடம் நெருங்காது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். இதுவே நம்ம விஷ்ணு பகவானை வழிபடுறோம் அப்படின்னா துளசி மாலை இருக்கு இல்லையா, ஹரே கிருஷ்ணா இதிலேருந்து கொடுக்குறாங்க இல்லையா, அந்த மாதிரி மாலைகளை நாம் கழுத்திலே அணிந்து கொள்வதும் ரொம்ப சிறப்பு. அவரவர் தன்மைக்கு அல்லது எந்த வழிபாடு செய்கிறோமோ அதற்கு ஏற்றாற் போல அந்த தெய்வத்துடைய மாலைகள் இருக்கிறது என்றால் அதை கழுத்திலே எப்பொழுதும் அணிந்திருப்பது அப்படிங்கிறது பெரிய பாதுகாப்பு அரணாக அது விளங்கும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இதையெல்லாம் தாண்டி வாரத்திற்கு ஒரு முறையாவது உப்பு குளியல் அப்படின்னு சொல்கிறது, குளிக்கிற தண்ணீரில் ஒரு கையளவு
கல்லுப்பை போட்டு நல்லா கரைச்சிட்டு அதுக்கப்புறம் அதில் குளித்துக்கும் போதும் நம்மளுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல ஆற்றல் நம் உடலிலே இருப்பதை தெரிந்து கொள்ள முடியும். தேவையில்லாத ஆற்றல்கள் எல்லாம் அதிலே அழிந்து போகும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம். ரொம்ப முக்கியமாக சொல்ல போகிறது, மனதை சலனம் இல்லாமல் வச்சுருக்கணும். இப்போ சொன்னது எல்லாம் புறக்காரணிகள். நம்ம திருநீர் அணிஞ்சுக்கலாம், குங்குமம் அணிஞ்சுக்கலாம், செந்தூரம் அணிஞ்சுக்கலாம். இதெல்லாம் அணிந்திருக்கும் போது நேர்மறை ஆற்றல் நம்மை சுற்றி இருக்கும். இன்னும் வாசனை திரவியங்களை அதிகமாக பயன்படுத்தும் போதும் நம் மனதுக்குள்ள ஒரு புத்துணர்ச்சி பிறக்கும், நேர்மறை ஆற்றல் இருக்கும். இப்போ ஏன் அந்த எதிர்மறை ஆற்றல் நம் மீது ஆதிக்கம் செலுத்துகிறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். இப்போ மனம் சலனம் இல்லாமல் இருக்கிறது, எதையும் எதிர்நோக்கக்கூடிய, அதாவது பாத்திரலாம் ஒரு கை அப்படிங்கிற மாதிரி தைரியமான மனதாக இருக்கிறது. அப்படிங்கும்போது இந்த மாதிரி என்ன எதிர்மறை சக்திகளை ஏவி விட்டாலும் அது அவர்களின் மீது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த முயன்றாலும் அவர்கள் மீது தாக்கத்தை ஏற்படுத்துவது இல்லை. காரணம், அது சலனம் இல்லாத மனது, ரொம்ப தைரியமான மனது. ஆனால் சில பேர் இந்த சக்திகளை பற்றியே யோசித்து கொண்டிருப்பார்கள். அவர்கள் செய்திருப்பார்களோ இவர்கள் செய்திருப்பார்களோ அப்படிங்கிற ஒரு ஐயப்பாடு அல்லது குழப்பம் ஒரு மனதிலே இருந்து கொண்டே இருக்கிறது என்றால் அது உளவியல் ரீதியாகவும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். அப்படி உளவியல் ரீதியாக தாக்கத்தை ஏற்படுத்தும் போது அந்த சக்திகள் ஏவப்பட்டிருந்தாலும், உண்மையாகவே அச்சக்திகள் ஏவப்பட்டிருந்தாலும் எளிதில் அவர்களை தாக்கும் வண்ணம் இருக்கும். அதனால தான் சில பேர் இந்த மாதிரி வச்சுருக்காங்க, ஏவியிருக்காங்கன்னு தெரியாததுக்கு முன்னாடி நல்ல சந்தோஷமாக இருப்பாங்க. எங்கேயாச்சும் போய் கோவில்கள்லையோ சில இடங்கள்லேயோ இந்த மாதிரி உங்களுக்கு பாதிப்பு இருக்குமாட்டிருக்கு, பார்த்துக்குங்கன்னு யாராச்சும் சொன்னாங்கன்னா அவங்க உளவியல் ரீதியாக ரொம்ப உடஞ்சிருவாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு அந்த பாதிப்பு அதிகமாகும். அப்போ என்னென்னா, மன தைரியம் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கணும். இன்னொன்று, எப்போவுமே தியானத்தில் இருக்க வேண்டும். தியானத்தில் இருக்கும்போது தான் அந்த மனமானது ஒருநிலைப்பட்டு இருக்கும். ஒருநிலைப்பட்டு ஆழ்ந்த தியானத்திற்கு போகும்போது அவர்கள் தன்னை மறக்கிறார்கள். தன்னை மறக்கின்ற ஒருபவர்களுக்கு இந்த 9 கிரகங்களுமே எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது. தன்னை மறக்கிறார்கள் அப்படின்னா என்ன சொல்லுவார்னா, தன்னை உணர்ந்து கொள்பவர்களுக்கு 9 கிரகங்களுமே ஒன்றும் செய்யாது அப்படிம்பாங்க. அதை எப்படி நம்ம உணர்ந்து கொள்ள முடியும் அப்படின்னா, இந்த தவம் செய்த ஞானிகளை எல்லாம் பாருங்கள். தவம் அப்படியே தன்னை மறந்து தவம் செய்து கொண்டிருந்தார்கள், இத்தனை ஆண்டுகளாக தவம் செய்திருந்தார்கள் அப்படின்லாம் சொல்கிறாங்க இல்லையா? அப்போ அந்த ஞானிகளையெல்லாம் எடுத்துக்கொண்டால் நவகிரகங்கள் அவர்கள் மீது ஒரு தாக்கத்தையும் ஏற்படுத்தியது இல்லையே. எப்போது நாம் சுயநினைவுக்கு வருகின்றோமோ அப்போதே அந்த கிரகங்கள் நம் மீது ஒரு ஆதிக்கத்தை செலுத்த ஆரம்பித்துவிடும். அதே போல தான் இந்த நேர்மறை சக்தியாகட்டும், எதிர்மறை சக்தின்னு சொல்லக்கூடியதாக இருக்கட்டும், எதுவாயினும் சரி, நம் ஆழ்நிலை தியானத்தில் இருக்கின்றோம் அப்படிங்கும் போது மனமானது ரொம்ப வலுவாக இருக்கும். அந்த வலுவாக இருக்கும்போது எந்த சக்திகளும் நம்மை நெருங்கி வராது. அதாவது தீய சக்திகள் எதுவுமே நம்மை நெருங்கி வராது. அப்போது நம் உடலில் இருக்கின்ற சக்திகள் யாவும் நேர்மறை ஆற்றலாகவே இருக்கும். இந்த காலத்தை எப்படி எதிர்கொள்வது அப்படிங்கிறது, எது வந்தாலும் கடந்து போய்விடலாம் அப்படிங்கிற அந்த தன்மை, இது எல்லாமே அந்த தியானத்தில் இருப்பவர்களுக்கும் தவம் செய்பவர்களுக்கும் அதிகமாகவே இருக்கும். அதிகபட்சம் சொல்லப்போனால் இந்த மந்திர ஜபம் சொல்கிறது, மந்திர ஜபம் சொல்ல சொல்ல கண்டிப்பாக அதனுடைய ஒரு தாக்கம் நம் உடலிலே தெரிவது மட்டுமல்லாமல் மனதிலும் தெரியும். அதனால தான் சொல்கிறது, இஷ்ட தெய்வங்களோட மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருங்க. இன்ன தெய்வம்னாலாம் இல்லை, உங்களோட குலதெய்வமாக இருக்கலாம், உங்களுடைய இஷ்ட தெய்வமாக இருக்கலாம், அது எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, அந்த தெய்வத்தினுடைய நாமங்களை தொடர்ந்து உச்சரித்து கொண்டே இருக்கின்றோம் அப்படிங்கும்போது அது ஒரு பெரிய அதிர்வை நம் மனதினுள்ளே ஏற்படுத்தும். அது உடலிலேயும் ஏற்படுத்தும். எந்த தீய சக்திகளும் நம்மை நெருங்க விடாது. இன்னும் சொல்லப்போனால் ஒரு பெரிய விஷயத்தை நம்ம சொல்லணுன்னா, சக்தியை வழிபடுறது அப்படின்னு சொல்கிறது. சிவம் சக்தி, சிவம் எப்பவும் அமைதி நிலை, சக்தி செயல்படுகின்ற தன்மை. அந்த தேவியை பல ரூபங்களில் நம்ம வழிபடுறோம். தேவி ஆலயத்திற்கு போய் அங்கே போய் நீங்கள் செய்கின்ற தியானமோ தவமோ உங்களுக்குள் ஒரு பெரிய இயக்காற்றலை ஏற்படுத்தும். நம்ம மனதுக்குள்ள அந்த சக்தி சொல்கிறோம் இல்லையா, அது அதிகமாக வெளிப்படும். அப்படிப்பட்டவர்களிடமெல்லாம் எந்த தீய சக்திகளுமே நெருங்காது. நீங்கள் தேவி உபாசகர்களையெல்லாம் பார்த்தால் தெரியும், அவர்கள் பார்ப்பதற்கே அந்த முகப்பொழிவு எப்போ இருக்கும். கடவுளை வழிபடுபவர்களுக்கு எல்லாத்துக்குமே இருந்தாலும் இந்த சக்தி தேவியை வழிபடுபவர்களுடைய முகத்தை பார்த்தால் நமக்கே ஒரு மாதிரி இருக்கும். காரணம், அவர்கள் முகத்தில் எப்போவுமே ஒரு குழப்பம் இருக்காது. அவர்களுக்குள் உள்ள சக்தி எப்போவுமே இயக்கத்திலேயே இருக்கும். அப்படிங்கிறனால அது ரொம்ப தெளிவானதாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி மனக்குழப்பம் உங்களுக்கு வருகிறது அப்படிங்கும் போது அருகாமையில் இருக்கக்கூடிய தேவி ஆலயம் எதுவாக இருந்தாலும் சரி, அங்கே போய் ஒரு நாளைக்கு 1 மணி நேரமாவது நேரம் செலவிடுங்கள். ஆலயங்களை சுத்தப்படுத்துவது, அங்கே ஒரு அரை மணி நேரம் தியானம் செய்வது, இந்த மாதிரி சேவைகள் செய்வதுன்னா அந்த கோயிலுக்குள்ளே போகும்போதே உங்களுடைய ஆற்றலானது அதிகரிக்கும். அப்போ உங்களுக்குள்ளேயெல்லாம் இந்த எதிர்மறை சக்தியெல்லாம் ஒன்றுமே செய்யாது.
அது என்னதான் வந்துட்டு ஏவி விட்டிருந்ததா நீங்கள் நினைத்தாலும் சரி, அல்லது அது உங்கள் மீது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகிறதுனாலும் சரி, அந்த ஆலயத்திற்குள்ளே நீங்கள் போகும்போது கண்டிப்பாக அந்த எதிர்மறை ஆற்றலால் எதுவுமே செய்ய முடியாது. ஏன்னா உங்களுக்குள் எழும்புகின்ற சக்தி ஒரு அளவிற்கும் மேல் எழும்பும். அந்த சக்தி இயக்கம் அப்படிங்கிறது நேர்மறை ஆற்றலை உங்களுக்குள் அதிகரித்து விடும். அப்போ இயல்பாகவே அந்த தீய சக்திகள் உங்களிடம் நெருங்காது அப்படிங்கிறதையும் இதன் வாயிலாக தெரிந்து கொள்ளுங்கள். நிறைய விஷயங்கள் இருக்கிறது. சொல்லப்போனால் இந்த தியானம் தவத்திற்கு மேலான விஷயங்கள் ஏதும் இருக்கா அப்படின்னா கிடையாது. நம்ம மனசு ஒருநிலைப்பட்டுருச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த தீய சக்திகள் கெட்ட சக்திகள் எதுவுமே நம்மிடம் நெருங்காமல் எல்லாம் சிதறி ஓடிவிடும் அப்படிங்கிறத இந்த நேரத்தில் தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள். இதுக்காக வச்சவங்களுக்கு நாங்கள் திருப்பி விடணுமா அப்படி இப்படின்லாம் வேண்டாம். நம்ம வாழ்க்கையை நம்ம சந்தோஷமாக வாழணும். அப்போ மனசு தெளிவாக இருக்கணும், மனசு ஆரோக்கியமாக இருக்கணும், எதையும் எதிர்கொள்கின்ற தன்மை வேண்டும். இறைவனுடைய மந்திரத்தை சொல்லிக்கொண்டு எப்போவுமே நல்லதையே நினைக்கக்கூடிய மனதை வைத்து கொண்டால் கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையும் ரொம்ப அற்புதமானதாக இருக்கும். நண்பர்களே, கண்டிப்பாக இப்போ நம்ம சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புகிறோம். இது உங்கள் நண்பர்களையும் சென்றடைய வேண்டும் என்று நினைத்தால் மறக்காமல் உங்கள் நண்பர்களோடையும் பகிர்ந்துக்குங்க. இன்னும் நிறைய பேர் நம்ம சேனல் எது அப்படின்ற குழப்பத்திலேயே கூட இருக்காங்க. அதனால் உங்கள் நண்பர்களுடனும் பகிர்ந்துக்குங்க. இது நிறைய பேர்த்த போய் சென்றடையட்டும்.